அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பான பிரபஞ்சத்துக்கு நன்றி. எல்லை இல்லாத பேராற்றலுக்கு நன்றி. நம்மளோட சேனலில் கடந்த காலமாக ஒரு 99% எல்லாருமே கேட்டிருந்த ஒரு கேள்வி இது ஒன்று மட்டும்தான். சார், நான் வசியம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் பொருள் வசியம், பண வசியம், தொழில் வசியம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து. வசியங்கிறது கத்தி மாதிரி, நீங்கள் உணவுக்கும் பயன்படுத்தலாம், அது நீங்கள் கொலை பண்ணுறக்கும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துகிற பொறுத்து. நல்ல விஷயத்துக்காக இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதோடைய எனர்ஜி வந்து 1000 முறை 1000 யானைக்கு பலம். நல்ல முறைக்கு நம்ம வசியத்தை பயன்படுத்தோம்னா அதோட சக்தி 1000 யானைக்கு பலம். ஆனால் அதே தீயதுக்கு செலவு பண்ணா அதே ரொம்ப கொடுமையான விஷயம். அதை அழிச்சிடும் நம்ம. ஓகே, இது வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறது பாசிட்டிவான விஷயம். இது விஷயத்திலே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த விஷயம் நீங்கள் பண்ண போகும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்கள் பிடிச்ச விஷயத்த உங்களால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், வசியம் பண்ண முடியும். தென் உங்களுடைய ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, எப்படின்னா எப்பவுமே ரொம்ப சோம்பலாவோ டயர்டாவோ இல்லை மற்ற நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மனிதருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சில பேர்த்த வந்து உங்களுடைய அதாவது பாசிட்டிவாக இருக்கிறது நண்பா. இப்போ தெளிவாக ஒரு ஆழமான உங்கள் ஆள் மனசுல பதிய வைக்கிறேன். பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். அவங்க சுச்சுவேஷன்லேருந்து அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. நீங்கள் ஒரு நபரை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நபரையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு பொருளையோ எது பார்க்குறீங்களோ, நபர்கள் அதாவது மனிதர்களை வந்து வசியம் பண்ணுறது வந்து இந்த பாட்டில் பார்ப்போம். அடுத்த பாட்டில் பொருள்கள் எப்படி வசியம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்களை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் லோக்குரமம் மாதிரி தான் இது. அந்த மாதிரி வராது, வேறு மாதிரி வரும். அந்த நண்பர்களுடைய கண்ணை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டுனா சும்மா ஜஸ்ட் அவங்களோட ஐஸை மட்டும் நீங்கள் நினைக்கணும். தொடர்ச்சியாக நினச்சிட்டு மெடிடேஷன் பண்ண போகும்போது உங்களோட கவனத்தில் வந்து இப்போ உங்கள் கண் எதிராக அந்தோட கண்வெளி இருக்கிற மாதிரி நீங்கள் மனதார் கற்பனை செய்யணும். கற்பனை செய்யப்போ நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லணும். என்னுடைய கண்கள் இருக்கும் காந்த விசை மற்றொரு கண்களில் பாய்ந்து அவருடைய எண்ணத்தை என் கண்களால் நான் அடக்குகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிகபட்சம் ஒரு 11 தடவை இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த பர்சன் வந்து அந்த நினைக்கிற பர்சன் வந்து அட்ராக்ட் ஆடுவாங்க, வசியமாவாங்க. ஆனால் அது பாசிட்டிவாக பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இது தெரியும், ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுங்க கமெண்ட்ஸை தெரிய வைங்க. அடுத்தது வீடியோஸை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.